அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாழ்க்கையிலே நிறைய தேவைகளோடு எந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் நம்மின் தேவைகளை விரைவாக நிறைவேற்றி தருவான் என்ற ஆசையோடு நிறைய துஆக்களை ஓதி வருகிறோம். ஒரு சஹாபி கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்னால் ஒரு துஆ ஓதுகிறார். அந்த துஆவை கேட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படி சொல்வார்கள், லக்கது ஸஅல பிஸ்மிஹில் லதீ இதா சுஇல பிஹி அஅதா. அவர் அல்லாஹ்வினுடைய ஒரு பெயரை கொண்டு கேட்டு விட்டார். அந்த பெயரை கொண்டு கேட்கப்பட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அந்த தேவையை நிறைவேற்றி விடுவான், கேட்பதை கொடுத்து விடுவான். ஒய்தா துஅய பிஹி அஜாப். அந்த பெயரை கொண்டு துஆ செய்யப்பட்டால் அல்லாஹ் நிச்சயம் பதிலளிப்பான் என்று முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்ன ஒரு துஆவை தான் இந்த பதிவிலே உங்களுக்கு நான் பதிவு செய்வேன். ஹதீஸ்களில் தெளிவாக வருகிறது. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு சஹாபி இப்படி துஆ ஓதுவதை கேட்கிறார்கள். தமிழிலும் அரபியிலும் உங்களுக்கு துஆ ஸ்கிரீனிலே பதிவு செய்யப்படும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்து அதை ஓதிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த அல்-அஹதுஸ் ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். மீண்டும் பதிவு செய்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த அல்-அஹதுஸ் ஸமது அல்லதி லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட உடனே சொல்வார்கள், லக்கது ஸஅல பிஸ்மிஹில் லதீ இதா சுஇல பிஹி அஅதா. எந்த பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கப்பட்டால் அவன் நிச்சயம் கொடுத்து விடுவானோ அப்படிப்பட்ட பெயரை கொண்டு இஸ்முல் ஆலமை கொண்டு இவர் கேட்டு விட்டார் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், இதா துஅய பிஹி அஜாப். அந்த பெயரை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யப்பட்டால் அல்லாஹ் பதிலளிப்பான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய இஸ்முல் ஆலம் என்ற ஒரு பெயர், அந்த பெயரை சொல்லி எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயம் தருவான் என்று தீனுல் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. அந்த பெயரை இதிலே கேட்டதாக கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அதிகமாக இந்த துஆவை ஓதுங்கள். வாழ்க்கையில் நிறைய தேவைகளோடு, நிறைய சிரமங்களோடு, பலவிதமான சிக்கல்களோடு வாழ்கிற நாம் இது போன்ற சிறப்பான துஆக்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் முறையிடும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் நம்மின் கஷ்டங்களை நீக்கி வாழ்வை சிறப்பானதாக ஆக்கி விடுவான். அல்லாஹ் வாழ்வை சிரமம் இல்லாத வாழ்வாக, பிறர்களிடத்திலே கையேந்தாத வாழ்வாக, பிறர்களுக்கு கொடுத்து வாழும் அளவிற்கு உன்னதமான உயர்ந்த நல்ல வாழ்வை நமக்கு தந்து அவனின் பொருத்தத்தோடு வாழச் செய்து ஹலால் ஹராமிலே பேணுதலை தந்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கிற நல்ல சூழலை தந்து கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்னான சுன்னத்துகளை பேணி வாழ்ந்து நபியவர்களை பார்த்தவாறே கலிமாவோடு மரணிக்கிற நல்ல சூழலை தந்து அருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.